ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அனீமியா, அதாவது கர்ப்ப காலத்தில் இரத்த சத்து குறைவாக இருக்கிறதுனால, அதாவது அயன் சத்து ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடிய அனீமியா கண்டிஷனை நம்ம எப்படி ஃபுட்லேயே சரி பண்ணுறது, அதுக்கு முக்கியமான அயன் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு கூட இந்த மாதிரி வருது. என்னென்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல், அயன் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் 13-12 கூட அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கும். பட் ஒன்ஸ் மந்த்ஸ் போக 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 ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் லெவல் சடனாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே போக 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 சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த அயன் சத்து அம்மாவுக்கு சடனாக ரொம்ப குறைஞ்சிரும். இதை தான் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அனீமியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுட்டில் நிறைய அயன் ரிச் ஃபுட்ஸ், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஃபுட்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய மில்லட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், அப்புறமா நிறைய பயிர் வகைகள் எல்லாமே இருக்குது. குழந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு, அதே மாதிரி குழந்த பிறந்த பிறகு தாய்ப்பால் நல்லா ஊறுறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அனிமியா, அதாவது ரொம்ப அனிமிக்காக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது, அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முதல் உணவு சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிக்சர் இதில் வைக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சுவரொட்டி வாங்கி நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலே உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். அதாவது மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடோட மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 4 டேட்ஸ் நல்ல பிளாக் டேட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு 4 இது டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு டெலிவரி டைமில் உங்களோட கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஒரு 4 டேட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் அடிக்கடி டெய்லி இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பீட்ரூட் பொரியல் நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் அந்த பீட்ரூட் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பீட்ரூட் நல்ல ரத்த சத்தை அதிகப்படுத்தும், அயன் ரிச். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கருப்பு உலர் திராட்சை. இது டெய்லி ஒரு 10 கருப்பு உலர் திராட்சை இல்லை நார்மலான கிஸ்மிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. பட் இது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நைட் நல்லா அலசிட்டு தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மாதுளம்பழமும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களோட யூட்ரஸுக்கு, பெண்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அயன் ரிச் அப்படிங்கிறதுனால இந்த மாதுளம்பழம்லாம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் நீங்கள் கர்ப்ப காலத்தில் தாராளமாக சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே வராது. இன்னொன்று எல்லாருமே கேட்பீங்க, இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை எல்லாமே பண்ணலாமான்னா எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரே நாள்லேயே நீங்கள் காலையில் கிஸ்மிஸ் சாப்பிட்லாம், மத்தியானம் ஒரு 11-12 மணி போல் பார்த்திங்கன்னா இந்த மாதுளம்பழம் சாப்பிட்லாம், அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாவே உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களோட அயன் லெவலில், ஹீமோக்ளோபின் லெவலில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது கீரை வகைகள். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால, ஸோ இந்த 2 கீரையுமே அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கர்ப்ப காலத்தில் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கர்ப்ப காலத்தில் ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த அனிமியா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.